வணக்கம். பாலம் சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. அந்த மாதிரி இந்த 56 இன்ச்சி மோடி அவர்கள் பீகாரில் போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேற ஏதாவது பேச்ச பேசி ஓட்டு போடுங்க பீகார் மக்களே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய பீகாரிகள் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வாயை என்ன சொல்றது, வாயா அல்லது அது கால வாயான்னு கேட்கக்கூடிய இந்த மோடி வழக்கம் போல வெறுப்பு அரசியலையும் வெறுப்பு பேச்சையும் நஞ்சு வார்த்தைகளை கக்கியதின் விளைவு இன்னைக்கு அந்த பீகாரிகளே நல்லா திருப்பி செம்மையா இந்த பிஜேபி ரவுண்டர்களுக்கு ஆல் ரவுண்டர் ரிவிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். பீகார் சட்டசபை தேர்தலில் முசாபூர் தொகுதியில் முந்தானைக்கு நடந்த பேச்சில் அந்த மீட்டிங்கில் அங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு ரொம்ப மோசமாக நடத்துகிறது அப்படின்னு ஒரு அவதூறை அள்ளி வீசவும் இங்கே இருக்கக்கூடிய தனித்தனி பீகாரிகள், அதாவது புலம்பெயர்ந்தோர் வரிசையில இந்திய அளவுல 2வது இடம் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தாய் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை இன்னைக்கு வெளியில காட்டியிருக்கிறாங்க. அதற்காக இந்த 56 இன்ச்சி மோடிக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த பீகார் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இங்க குடியேறி இந்த மக்களுக்கு எவ்வளவு தனது உடல் உழைப்பையும் செலுத்தி அதன் மூலமாக அவர்கள் பலனடைந்து ஒரு தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு சூழலை தமிழ்நாடு உருவாக்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதையாவது கிண்டி விட்டாதான வெளியில வரும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த மோடி கிண்டி விட்டதின் விளைவாக நாங்கள் இங்கே மானத்தோடு வாழ்கின்றோம், நாங்கள் இங்கே சுயமரியாதையோடு இருக்கின்றோம், எங்களுக்கு இங்கே எல்லா வளமும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீகாரில் இருக்கக்கூடிய பலன் பெற்றிருக்கக்கூடிய அந்த பீகாரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்றி சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் இன்னைக்கு பயிரப்பட்டு வருது. இதுல ஒரு குழந்தை பேசியிருக்கக்கூடிய வீடியோ தான் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். நாங்க இங்க ரொம்ப நாளா ஆச்சு, என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நான் ரொம்ப விரும்பினேன், நேசிச்சேன். ஆனா எங்க பீகார்ல பள்ளிக்கூடம்ங்கிறது கிடையாது. அதே போல அந்த குழந்தையோட அம்மா சொன்னாங்க, இந்த குழந்தை பிறக்கும் போது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் இருந்தது, உயிரைக்கே பாதுகாப்பு இல்லாத போராடக்கூடிய சூழ்நிலையில பிறந்து அந்த ஜிஹெச்ல வந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு நாங்க சிரமப்பட்டு மருந்து மாத்திரை வாங்குவதற்கு கூட காசு இல்லை. ஏன்னா பீகார்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வரிசையில நிக்கணும், ஆனா மருந்து மாத்திரைகள் அங்க கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் அவளுடைய உடம்பை டாக்டர்கிட்ட காட்டும் போது அவ்வளவு தூரம் எல்லா மெடிசன்ஸ் எல்லாம் அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது போக தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு இன்னைக்கு தமிழ்ல 96 மார்க் வாங்கியிருக்கிறான்னா அவர் தமிழை படிச்சு தமிழ்ல பேசும்போது எங்களுக்கு சொல்லனா இன்பமா இருக்கு அப்படின்னு ஒரு பீகார் தாய் இன்னைக்கு நம்ம சொல்றானா அதுதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இது யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதாவது தமிழர்களுடைய பண்பாடு என்பது எவை குடியையுமே கெடுப்பது இல்லை. நீ வர்றியா, நீ வாழ்றியா, வாழ்ந்துக்கோ, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா இரு, நானும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், ஒரு சகோதரத்துவத்தோட நம்ம பழகிக்குவோம் அப்படிங்கிற வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கக்கூடிய முகப்பில் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்திற்கு ஒரு வாழ்வியல் அடையாளமாக இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு. இந்த பண்பாட்டை போற வர்ற இடத்துல எல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும், இந்த பண்பாட்டை முழுமையாக அழித்து விட வேண்டும். இந்த பண்பாடு தான் ஆரிய நாகரிகத்துக்கும் ஆரிய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய கேடாக இருக்கின்றது. திராவிட மாடல் என்பது ஒட்டுமொத்த ஆரியத்துக்கு குலநாசமாக இருக்கின்றது. நாம் எல்லாம் போற போக்க பார்த்தா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் போல இருக்கிறது இந்த தென்னாட்டில் இருக்கக்கூடிய மதராசிகள் அப்படின்னு சொல்லி புலங்காகிதம் அடைஞ்சிக்கிட்டு புள்ளிக்கிட்டு கிடக்கக்கூடிய இந்த RSS வகையறா கும்பல்கள் அனைத்துமே ஒவ்வொரு நாளும் இந்த கல்வியின் மூலமாக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப கொக்கரிப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி என்னவாவது அந்த சதி திட்டங்கள் போட முடியுமோ அத்தனையும் போட்டு கடைசியில் இந்த நிம்மி மாமி இருக்கு பார்த்தீங்கல்ல, இந்த நிம்மி மாமி நேத்திக்கு என்ன வார்த்தை சொல்லிக்குன்னா, UPSC எக்ஸாம்ல நீங்க எதுக்கு எழுதுறீங்க, அப்படி எழுதி அதுல என்னதாண்டா உங்களுக்கு கிடைக்க போகுது
ஆனா மிகப்பெரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நீங்க பிசினஸ் ஆரம்பிங்க. பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல பெரிய கோடீஸ்வரனா நீங்க மாறுங்க. தேவையில்லாம எதுக்கு இந்த யூபிஎஸ்சி எல்லாம் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த திருவாய் மலர்ந்திருக்கு இந்த நிர்மலா சீதாராமன். எப்படி இருக்கு பாருங்க. 1980களில் தாம்பராசுல போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அனைவருமே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு ஓடி போயிடுறாங்க. இங்க இருந்து நிர்வாக கட்டமைப்பை கவனிப்பதற்கு இங்க பிராமணர்கள் யாருமே இல்லாத காரணத்தினால் இங்க இருக்கிற ஃபுல்லா படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி நமக்கு குறைச்சல் கொடுக்குறான். இங்க நம்ம சொந்த சுகபோகமாக வாழ முடியல. ஆகையால் வருமானம் கம்மியாக இருந்தாலும் சரி, சுகபோகங்கள் கம்மியாக இருந்தாலும் சரி, இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் அனைத்தையுமே நாம ஆக்குபேட் பண்ணணும் சொல்லி 80களில் தீர்மானம் போடுறான். 25 வருஷம் 35 வருஷம் கழிச்சுக்கிட்டு வந்து இந்த நிமி மாமி லைட்டா நூல் விட்டு பாக்குது, நீ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதாத. இங்க ஒரு கூறுகிட்ட தருதல நாதாரி ஒருத்தர் இருக்கான், நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாத, வா ஆடு மாடு மேய், உனக்கு வந்துகிட்டு நான் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன். இன்னொருத்தர் இங்க 40 பேரை பலி கொடுத்துக்கிட்டு ஒரு பலியாடு பேசுது, நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு சொல்லி. இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய அல்ல கைகள் தொங்கு சதைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டு ஒட்டு மொத்தமா கல்வியோடைய கட்டமைப்பை குலைத்து நாசம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிகள் அனைத்துமே இங்க இருக்கக்கூடிய இந்த அல்லு செல்ற அடிப்பொடி பொடியாட்களை எல்லாம் ஃபுல்லா வச்சுக்கிட்டு என்னவாவது பண்ணி இதை கபலீகரம் பண்ணிப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது. ஏன்னா இங்க திராவிட மாடல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த 56 இன்ச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாரிகள் எல்லாம் துயரத்தோட வாழ்றாங்கன்னா ஒரு வகையில வேணா அந்த வார்த்தை உண்மையா இருக்கலாம். ஏன்னா இங்க ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளாக ஒரே ஒரு பீகாரி கடும் துயரத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பண்ணக்கூடிய அரசியல் எதுவுமே இங்க செல்லா காசா இருக்கு, அவருக்கு எந்த மரியாதையுமே இல்லைன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த பீகாரி ராஜ்பவனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி இங்க கனிமொழி அவர்கள் கருத்து சொல்லவும் அது வேணா மிகப்பெரிய அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு. அது வேணா மிகப்பெரிய அளவுக்கு உண்மையாகவும் இருக்கலாம். மற்றபடி இங்க புலம்பெயர்ந்த மக்கள் அனைவரும் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் நல்வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நாம சொன்னாதான் அவங்களுக்கு காதலையும் சரி எதிலையும் சரி கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த பீகாரிகளே சொன்னது இன்னைக்கு செம்மையான ரிபிட்டா பேக் ஃபயர் ஆயிருக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு.